வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்ட்ரிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 49. நீ ஒரு தெய்வ பிறவி. வேங்கி நாட்டு அரியணையில் விஜயாதித்தன் அமர்ந்து விட்டான் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் நிதானத்தை இழக்காத அரியன் ராஜராஜனே நிதானத்தை இழந்து விட்டதை கண்ட வள்ளுவரையருக்கு கூட கரிகாலன் செய்த காரியம் சரிதானா என்பதில் சந்தேகம் உண்டாயிற்று. அத்துடன் விமலாதித்தன் மகளின் விழிகள் தீப்பொறிகளாக மாறியதையும் அவர் கண்டதும் இந்த கரிகாலனை வேங்கி நாட்டுக்கு ஏன் அனுப்பினோம் என்ற எண்ணம் கூட அவர் மனதில் எழுந்தது. போதாக்குறைக்கு அந்த மகா சபையில் கூடியிருந்த படைத்தலைவர்கள் எல்லாருமே கரிகாலனை கண்டித்து கூச்சலும் போடத் தொடங்கவே வள்ளுவரையர் சிறிது நேரம் அந்த குழப்பத்தை அடக்கக்கூட துணிவில்லாதவராய் தமது ஆசனத்தில் அசைவற்று உட்கார்ந்து விட்டார். ஆனால் உள்ளூர கோபம் எரிமலையாக எழுந்து வெடித்து கொண்டிருந்தாலும் ஓரளவு அதை அடக்கி கொண்ட அரியன் ராஜராஜன் அவையை சுற்றி ஒரு முறை தன் கூரிய கண்களை சுழலவிட்டு அந்த பார்வையின் சக்தியாலேயே படைத்தலைவர்களிடையே எழுந்த கூச்சலையும் குழப்பத்தையும் அடக்கிவிட்டு அவை நடுவே குற்றவாளி போல் நின்று கொண்டிருந்த கரிகாலன் மீது கடைசியாக தன் பார்வையை நிலைநிறுத்தி, உன் குற்றம் மன்னிக்க முடியாதது என்பதை புரிந்து கொண்டாயா கரிகாலா என்று வினவினான். கரிகாலனும் அவையை சுற்றி தன் பார்வையை ஒரு முறை ஓடவிட்டு பிறகு தன் வளர்ப்பு தந்தையை நோக்கினான். அந்த பார்வையில் எந்த கல்மிஷமும் இல்லாதிருந்ததோடு எல்லையில்லாத துணிவும் ஒருவித அலட்சியமும் நிரம்பி கிடந்ததை கண்ட அரியன் ராஜராஜன் மனத்தில் இத்தகைய பார்வையுடையவன் குற்றவாளியாக இருக்க முடியாது என்ற எண்ணம் ஏற்பட்டாலும் சந்தர்ப்ப சாட்சிகள் கரிகாலனுக்கு முற்றும் விரோதமாக இருக்கவே முதலில் கேட்ட கேள்வியை மறுபடியும் உக்கிரத்துடன் திருப்பினான். சோழர்களின் பிரதான படைத்தலைவன் கரிகாலா, உன் குற்றம் மன்னிக்க முடியாதது என்பதை புரிந்து கொண்டாயா இல்லையா என்று வினவினான். கரிகாலன் இதழ்களில் லேசாக இளநகை அரும்பியது. தந்தையே, குற்றம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் தானே அது மன்னிக்க தகுந்ததா அல்லவா என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று பதில் கூறினான் கரிகாலன். அவன் பேச்சில் கண்ட துணிவை அவை முழுவதையுமே ஆச்சரியத்தில் அமிழ்த்தினாலும் பிரம்மமாராயரை மட்டும் ஆத்திரத்தில் அமிழ்த்தவே அவர் அரியன் ராஜராஜனை நோக்கி, படைத்தலைவரே, இவனை பேச விட்டு விடாதீர்கள். பேசவிட்டால் எதையாவது சொல்லி இந்த அவையை ஏமாற்றி விடுவான். இவன் பெரிய போக்கிரி என்றார். பிரம்மமாராயனின் ஆத்திரமும் பேச்சும் வள்ளுவரையரின் உதடில் கூட ஒரு புன்முறுவலை தோற்றுவித்தது. பிரம்மமாராயரே, இந்த சிறுவன் பேச்சினால் இந்த பேரவை ஏமாந்து விடுமானால் இது அறிவிச்சிருந்த சபையாகுமா? இத்தகைய ஒரு சபையை நம்பி கங்கை கரையை நோக்கி படையெடுக்கத்தான் முடியுமா? பொறுத்திருங்கள் என்று அவரை அடக்கிவிட்டு கரிகாலனை நோக்கி, கரிகாலா, நீ இளைஞன். இங்குள்ள படைத்தலைவர்கள் பல போர்களை கண்டவர்கள், ராஜதந்திரத்தில் இணையற்றவர்கள். இவர்கள் உன் செய்கையை ஒப்புக்கொள்ளவில்லை. உன் தந்தையே உன்னை குற்றவாளி என நினைக்கிறார். இத்தனையையும் சிருஷ்டித்தது எது? வேங்கி நாட்டிலிருந்து ராஜராஜ நரேந்திரன் வெளியேற்றம், விஜயாதித்தன் மகுடாபிஷேகம், இவையெல்லாம் நடந்தது உன்னால் அல்லவா என்று கேட்டார். கரிகாலன் அவருக்கு ஒரு முறை தலை தழுத்தி வணங்கிவிட்டு சொன்னான், தேவர் பெருமானே, நீங்கள் கூறுவது எதையும் நான் மறுக்கவில்லை. வேங்கி நாட்டு மன்னர் அரசகுமாரியையும் வேங்கி நாட்டை விட்டு வெளியேற்றியவன் நான் தான். விஜயாதித்தன் முடிசூட இடம் அளித்தவனும் நான் தான். இவையெல்லாம் குற்றம் என்றால் நான் குற்றம் புரிந்தவன் தான். இவையெல்லாம் குற்றமல்லவென்று கூறுகிறாயா என்று ஆத்திரத்துடன் கேட்டான் அரியன் ராஜராஜன். வள்ளுவரையருக்கும் கரிகாலனுக்கும் இடையே புகுந்து கரிகாலன் பதில் தெளிவாக இருந்தது. குரலும் திடமாக ஒலித்தது. ஆம் தந்தையை, இவை எதிலும் குற்றமில்லை. இந்த நிகழ்ச்சிகள் ஏற்படும் என்பது முன்பே நமக்கு தெரிந்ததுதான். இதை அரசகுமாரியும் முன்னமே உணர்ந்திருந்தார்கள். வேங்கி அரண்மனை வசந்த மண்டபத்தில் அவர்களை சந்தித்த போது அவர்களே இப்படியெல்லாம் குற்றம் சாட்டினார்கள் என்றான் கரிகாலன். அப்படி இருந்தமா பிடிவாதமாக அவர்களை அரசு இழக்க செய்தாய் என்று பிரம்மமாராயர் பெரும் குரலில் கேட்டார். ஆம், அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் லட்சியம் செய்யாமலேயே காரியத்தை முடித்தேன் என்றான் கரிகாலன். அவனே குற்றத்தை ஒப்புக்கொள்கிறான், கைது செய்யுங்கள் அவனை என்று
கூவினார் பிரம்மமாராயர். கரிகாலன் அவரை ஏறெடுத்து பார்த்தான். பிரம்மமாராயரே, உமக்கு ராஜதந்திரம் என்பதை பற்றி ஏதாவது தெரியுமா என்று நிதானமாக ஒரு கேள்வியையும் கேலி நிரம்பிய நின்ற குரலில் வீசினான். அவன் கேள்வி குரலில் துணித்த கேலி இரண்டும் பிரம்மமாராயருடைய நிதானத்தை அடியோட போக்கடித்து விடவே அவர் ஆசனத்திலிருந்து எழுந்து தமது ராட்சச சரீரத்தை தூக்கி கொண்டு, என்ன சொன்னாய்? எனக்கு ராஜதந்திரம் தெரியுமா என்றா கேட்கிறாய் என்று கூவிக்கொண்டே கரிகாலனை அடித்து விடுபவர் போல அவனை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தார். பிரம்மமாராயரே, இந்த அவைக்கு தலைவன் நான் என்பது நினைவிருக்கட்டும் என்று வள்ளுவரையரின் கண்டிப்பான வார்த்தைகள் பிரம்மமாராயரை மீண்டும் ஆசனத்தில் இழுத்து உட்கார வைத்தன. மேற்கொண்டு கேள்விகளை வள்ளுவரையரே கேட்டார். கரிகாலா, சோழ பேரரசு கங்கை வரையில் நீடிக்கக்கூடிய பெரிய சகாப்தத்தில் நாம் ஜீவிக்கிறோம் என்று வந்தியத்தேவர் தமது பேச்சை துவக்கினார். ஆம் தேவர் பெருமானே என்றான் கரிகாலன். அந்த நிலையில் நாம் செய்யும் எந்த காரியமும் அந்த பேரரசின் விஸ்தரிப்புக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். ஆம், இடைஞ்சலான எந்த செய்கையும் குற்றமான செய்கைதான். சந்தேகமில்லை தேவரே. வேங்கி நாட்டில் விஜயாதித்தன் முடிசூடிவிட்டான். ஆம், ஜெயசிம்மன் பலம் அங்கு வேரூன்றியது போலத்தான். ஆமாம் தேவரே, நமது வட இந்திய போருக்கு குறுக்கே நமது பலமான எதிரி ஒருவன் நிற்கிறான். இங்குதான் சிறிது தவறு இருக்கிறது தேவரே. என்ன தவறா? தேவர் ஆச்சரியம் நிரம்பிய கண்களை கரிகாலன் மீது நாட்டினார். கரிகாலன் உள்ள நிலை தெளிவாக்க முற்பட்டு தன் தந்தையையும் தேவரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு அவையோரையும் நோக்கினான். பிறகு மிக மெதுவான குரலில் பேசினான். தேவர் பெருமானே, தந்தையே, அவையோரே, நான் சொல்வதை சற்று செவி சாய்த்து கேளுங்கள். இப்பொழுது ஜெயசிம்ம சாளுக்கியன் சோழ நாட்டுக்கு விரோதி அல்ல, நண்பன் என்றான். நண்பனா ஜெயசிம்மன் நண்பனா என்ற குரல்கள் அவையின் பல பக்கங்களிலிருந்தும் எழுந்தன. அரசகுமாரியின் இகழ்ச்சி ததும்பிய பார்வை ஒன்றும் கரிகாலன் மீது நிலைத்தது. நண்பனா? என்ன கரிகாலா இது என்று வினவினார் வள்ளுவரையர். வந்தியத்தேவர் கரிகாலன் மடியில் இருந்த ஓலை ஒன்றை எடுத்து வந்தியத்தேவரிடம் கொடுத்தான். அதை படிக்க வந்தியத்தேவரின் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. படித்து முடித்ததும் ஓலையை அரியன் ராஜராஜனிடம் அவரை நீட்டினார். சோழர்களின் பிரதான படைத்தலைவனும் ஓலையை படித்ததும் அடியோடு பிரமித்து போனான். அவர்கள் இருவரும் அப்படி ஓலையை படித்துவிட்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டதை கண்ட அவை தலைவர்கள் ஓலையிலிருந்த விஷயம் என்னவென்று அறியாதவர்களாய் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஓலையின் மர்மத்தை கரிகாலன் சொற்களை நீக்கின. தேவர் பெருமானுக்கும் தந்தைக்கும் என் மேலுள்ள சந்தேகம் இன்னும் விலகவில்லையா என்று கேட்டான் கரிகாலன். சரித்திரத்தில் இதுவரை யாரும் சாதிக்காத மாபெரும் காரியத்தை நீ சாதித்து விட்டாய் கரிகாலா. இந்த மாதிரி ராஜதந்திரத்தை நான் என் ஆயுளில் கண்டதில்லை என்று வந்தியத்தேவர் வியப்பினால் மேமறந்து பேசினார். அதுவரை பொறுமையாயிருந்த பிரம்மமாராயர் கரிகாலனுக்கு வந்த பெருமையை சகிக்க முடியாமல், அப்படி என்ன பெரிய ராஜதந்திரத்தை இவன் சாதித்து விட்டான்? ஓலையில் என்ன கண்டிருக்கிறது என்று வினவினார். இந்த ஓலை ஜெயசிம்ம சாளுக்கியனால் எழுதப்பட்டு அவன் ஒப்பந்தத்துடனும் முத்திரையுடனும் இருக்கிறது. சோழ படைகள் வேங்கி நாட்டுக்குள் புகுந்து வடக்கே செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றும், இந்த ஓலையை காணும் எந்த சாளுக்கிய படைத்தலைவனும் சோழ படைகளுக்கு வேண்டிய சகல வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டியதென்றும் இந்த ஓலையில் கண்டிருக்கிறது. இது ஜெயசிம்மன் ஆங்கிஞர் பத்திரம் என்று கூறினார் வந்தியத்தேவர். அவை அப்படியே ஸ்தம்பித்து விட்டது. இது என்ன, இந்திரஜாலமா மகேந்திர ஜாலமா என்று படைத்தலைவர்கள் பிரமிப்படைந்தனர். சோழர்களின் பரம விரோதியான ஜெயசிம்மன் திடீரென பரம நண்பனாக மாறியது பேராச்சரியமாயிருந்தது அவர்களுக்கு. ஆனால் நிரஞ்சனா தேவி மட்டும் இதை பற்றி எல்லளவும் ஆச்சரியப்படவில்லை. தன் எண்ணத்தை தெளிவுடனே கூறத் தொடங்கிய அவள், சோழ நாட்டு படைத்தலைவர்களே, இது பெரும் சாதனை அல்ல, சோழ நாட்டுக்கு பெருமை அளிப்பதும் ஆகாது. என் தம்பியின் அரசை ஜெயசிம்மனுக்கு தத்தம் செய்தீர்கள். ஜெயசிம்மன் அதற்கு பதிலாக உங்கள் படைகளை தனது நாட்டின் மூலம் செல்ல அனுமதிக்கிறான். இது வீரர்கள் செய்யக்கூடிய செய்கையா? ஜெயசிம்மனை வெல்ல முடியாத சோழ பேரரசர் மருமகன் அரசை மாற்றானுக்கு தத்தம் செய்து படைகள் செல்ல அனுமதி வேண்டினார் என்ற உலகம் தூற்றாதா?
பேரரசை என்று சரசடவென்று வார்த்தைகளை உதிர்த்தாள். கரிகாலன் அவளுக்கு பதில் சொன்னான். பெரிய சாதனைகளை முன்னிட்டு சிறு நாடுகளை விட்டு கொடுப்பது சரித்திரத்திற்கு புதியதல்ல. அர்த்த சாஸ்திரம் எழுதிய கவுண்டல்யனே முதலில் சந்திரகுப்தனின் சொந்த நாட்டை விட்டு கிளப்பி கொண்டு போய் பிறகு அந்த நாட்டிற்கே அவனை அதிபதியாக்கினான். நந்தர்கள் மந்திரி ராட்சசனை கௌடல்யன் ராஜதந்திரம் தான் வென்றது. ஜெயசிவனுக்கு எதிராக நாம் கையாளுவதே அத்தகைய ஒரு ராஜதந்திரம் தான். இது இந்த பேரவையில் பேசக்கூடிய விஷயம் அல்ல. வந்தியத்தேவரும் என் தந்தையை மட்டும் தங்களுடன் இருக்கும் பட்சத்தில் விஷயத்தை விளக்க என்னால் முடியும். அன்றிரவில் அரையன் ராஜராஜன் பாசறையில் கரிகாலன் உள்ள நிலையை விவரித்த போது அரையன் ராஜராஜன் மட்டுமல்ல, தேவர் பெருமானும் அரசகுமாரியும் கூட ஆச்சரியத்தால் பிரமித்து போனார்கள். கரிகாலன் பேச்சு கேட்க கேட்க வந்தியத்தேவரின் வயோதிக விழிகளின் எதிரே சோழ பேரரசின் பெரும் விஸ்தரிப்பு ஆச்சரியமாக எழுந்து கொண்டிருந்தது. அந்த கனவில் அவர் வார்த்தைகளையும் முதிர்த்தார். அப்பா, ஆச்சரியம் ஆச்சரியம்! சக்கர கோட்டம் தூரத்தில் 1/3 தீர்ந்துவிட்டதே என்று முணுமுணுத்தார். அதனால் ஏற்பட்ட ஆனந்தம் தாங்காமல் ஆசனத்திலிருந்து எழுந்து கரிகாலனை தம் 2 கைகளாலும் தழுவி கொண்டார். கரிகாலா, நீ ஒரு தெய்வ பிறவி, உனக்கு வேண்டியதை கேள், தருகிறேன் என்றார். கொடுப்பதாக சத்தியம் செய்வீர்களா என்று வினவினான் கரிகாலன். கண்டிப்பாய் சத்தியம் செய்வேன். உன் கையை எங்கே என்று அவன் கையை எடுத்து அதில் தம் கரத்தால் அடித்து பிரமாணம் செய்ய சொன்னார். நில்லுங்கள்! உக்கிரமாக இடை புகுந்தது அரையன் ராஜராஜன் குரல்.